ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷாலிஸ் கலெக்டர். நான் உங்கள் ஸ்ருதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது மேங்கோ. அந்த மேங்கோ ஒரிஜினலாக பழுக்க வச்சதா இல்லை ஆர்டிஃபிஷியலாக கல் வச்சு பழுக்க வச்சதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது நான் ஒரு சின்ன நாவலில் படித்தேன். அதை எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பாருங்கள். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் புதுசாக வாங்கின கடையிலேருந்து வாங்கின மாம்பழத்தை இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் அது நல்லா ஃப்ளோட் ஆகுது. என்னால் நம்பவே முடியல. சீரியஸாக அது உண்மையாக இருக்குமான்னு நான் நினச்சேன். ஆனால் போட்டதுக்கப்புறமா தான் தெரியுது. இங்கே பாருங்களேன், அது நல்ல வெயிட்டான மாம்பழம். ஆனால் தண்ணிக்கு மேலே மிதக்குது. நான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் 2 பழமும் போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் அப்படி தான் ஃப்ளோட் ஆகுது. இப்போ இது பார்த்திங்கன்னா மரத்தில் காய்ச்ச மாங்காய் வீட்டில் வச்சு பழுத்தது. இது பாருங்கள், வெயிட்டே கம்மி. அது சின்ன மாம்பழம், ஆனால் அது உள்ளே போய் எப்படி அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஒரிஜினலான மரத்தில் இருந்து வந்த மாம்பழம் சுத்தமாக மேலே வரவே இல்லை. அது மிதக்கவே இல்லை. அப்படியே தண்ணியில் போய் கீழே அடங்கிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்றது ஒரிஜினல் மாம்பழமாக கடையில் வாங்கி சாப்பிட்றது செக் பண்ணி பாருங்கள்.